இவர் தாங்க நம்ம ஆனந்த் சார். ரொம்ப நல்ல ப்ரொஃபஸர், ரொம்ப நல்ல மனுஷனும் கூட. சாதாரணமாக யார் மேலேயும் அவர் சந்தேகப்பட மாட்டார். ஆனால் ஒருத்தனை தவிர. எந்திரிப்பா, எந்திரி. பாக்கெட்டு காமி. சார் ஒன்றுமே இல்லை சார். சார் இப்பட்டு மறந்துட்டேன் சார். இப்போ புரியுதுங்களா? இதுதாங்க இவன் கேரக்டர். ஆமாங்க, இவன் தாங்க கார்த்திக், நம்ம படத்தோட ஹீரோ. கார்த்திக் எங்கே போனாலையும் ஃப்ரெண்ட்ஸு கூட தாங்க போவான். இப்போ கூட பாருங்களேன், ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒருத்தனை அடிக்க போயிட்டு இருக்கான். போட்டிருந்த ஷர்ட்டு கூட ஓசிதாங்க. எங்கடா ஷர்ட்டுன்னு கேட்டா, சண்டையிலுக்கு ஷர்ட்டு எங்கே இருக்குன்னு போயிட்டே இருப்பான். இவனுக்குள்ளேயே ஒரு சீரியஸான கேரக்டர் இருக்குங்க. ஆனால் எதில் காட்டுறான் பார்த்தீங்களா? கார்த்திக் பர்ஸ்லேருந்து ஒரு பைசா வராது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்காக எதையும் செய்வான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமாக வச்சுருப்பான். எதிரியை அடிக்க போகிறப்போ கூடவே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு எதிரிக்கிட்ட அடி வாங்கும் போது மட்டும் எங்கே தான் போயிடுவாங்களோ, பாவம் தனியாக மாட்டிக்குவாங்க. கிளாஸில் ஒரு நெகட்டிவ்னு இருந்தால் ஒரு பாசிட்டிவ் இருக்கும்ல, அப்படிப்பட்ட பாசிட்டிவான கேரக்டர் தாங்க கௌதம். கௌதம் ஒரு சீரியஸான கேரக்டருங்க. கௌதம் பற்றி ஒரு வார்த்தையை சொல்லணும்னா ஒரு அழகான கவிதை. தனிமை உனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே படிக்கும்போது தனியே தாங்க படிப்பான். பெரிய எம்என்சியில் பிளேஸ் ஆகிட்டான். இவன் தாங்க எல்லாத்துலேயும் நம்பர் 1. இப்படி பாசிட்டிவாக இருக்கிற கௌதமும் நெகட்டிவாக இருக்கிற கார்த்திக்கும் நியூட்ரல் ஆகிறது ஒரு விஷயத்தில் தான். ரம்யாவை நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரப்போஸ் பண்ணுறதுல பல ஸ்டைல் இருக்குங்க. இவ ஸ்டைல பாருங்களேன். இவ ஸ்டைலையும் பாருங்க. ஹலோ, சொல்லுங்க. இதை அந்த டஸ்ட்பின்ல போட்டுருங்க. சரிங்க. ஆனா கௌதம்க்கு விடாமுயற்சி அதிகங்க. கௌதம் படிப்புல மட்டும் இல்ல, லவ்லயும் ரொம்ப சின்சியர். நம்ம கார்த்திக் கூட சின்சியர் தாங்க. ஐயோ, நல்ல வேலை பார்க்கல. நம்மச்சி பேசிட்டு இருந்த போல ரம்யாட்டா. டேய், பக்கத்துல பிரியா, என் ஃபேமிலி ஃப்ரெண்டு. அப்படியா மச்சான்? பிரச்சனை இல்லடா. மச்சான் பேசுறா. சரி சரி ட்ரை.
இன்னும் 3 months தாங்க காலேஜ் லைஃப். கார்த்திக் இன்னும் ரம்யா கிட்ட பேச முடியல. சும்மா சொல்றது தெரியுது. இருந்தாலும் ஓகே. ஏ கார்த்தி, ஏன்டா எங்க வந்து நின்று இருக்க? பசங்களாம் அங்க இருக்கானுங்க. உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லைடா, ரம்யா பார்க்கணும் உனக்கு தெரியும்ல. அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா, டைம் இருக்குடா. ரம்யா அவனுக்கு தான். மச்சான் விளையாடாதடா. காலேஜ் லைஃபு என்ஜாய் பண்ணதான்டா. சும்மா வாடா. இன்னைக்கு எல்லாமே விளையாட்டா இருக்குல்லடா. இருடா. டே கார்த்தி. கிருஷ்ணா, ஒரு நிமிஷம்டா. கார்த்திக்கு என்னாச்சு? கோச்சிட்டு போயிட்டான். எல்லாம் அந்த ரம்யாக்காக தான். நமக்காக அவன் எவ்வளவு பண்ணியிருக்கான், அவனுக்காக ஏதாச்சும் பண்ணணும். ஆமாம், பண்ணணும். எப்போ வருது? நெக்ஸ்ட் வீக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஓ, ஓகே. நான் ஒரு விஷயமா பேச வந்தேன். கார்த்திக் ரம்யாவை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? கார்த்திக் பற்றி என்ன நினைக்கிறேன்? யார் அந்த ஜாலி பாய்ஸில் ஒருத்தனா? யார் அந்த ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பானே அவன் தானே? இப்போ அவனுக்கு என்ன? அவன் உன்னை லவ் பண்ணுறானா? யார் உன் ஃப்ரெண்டு சொன்னானா? வந்து லெட்டர் கொடுக்குறவங்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் இவன் மேலே கோவப்படுற? அவனுக்கு என்ன? இப்போ என்னத்தான் சொல்ல வரீங்க? கோவப்படாத ரம்யா, உட்காரு. விளையாட்டுக்கு சொல்ல ரம்யா, அவனை சீரியஸாக லவ் பண்ணுறான். அவன் சிரித்து பேசி பார்த்துருக்கியா? அவன் ரொம்ப இன்னசென்ட். ஃப்ரெண்ட்ஸே சந்தோஷமாக வச்சுருக்கேன், லைஃப்பில் உன்னையும் சந்தோஷமாக வச்சுருப்பான்டி. நாளைக்கு அவனுக்கு பர்த்டே, பிடிச்சிருந்தா போய் விஷ் பண்ணு. ஹலோ, சொல்லு பிரியா. என்னது? கார்த்திகையா? எப்போ? பார்க்க வந்துட்டு இருக்காளா? ஹலோ, சொல்கிறா. கிளாஸில் இருக்கேன். ட்ரீட்டா? ஹலோ. ஹாப்பி பர்த்டே. எனக்கா? ஆமாம், எனக்கு தான் பர்த்டே. மெனி மோர் தேங்க்யூ. நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தற்போது பிஸியாக உள்ளார். சிறிது நேரத்தில் அழைக்கவும். சரி, அப்ப கௌதம், நம்ம கார்த்திகோட லவ் சக்சஸ் ஆனது கூட தெரியாம இன்னமும் ரம்யாவுக்கு எப்படிலாம் ப்ரப்போஸ் பண்ணலான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கான். கௌதம்க்கு அப்படி என்னதாங்க இல்லை? ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. இதில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் அஃபெக்ஷன்ன்றது ஒரு காமனான விஷயந்தான். பாய்ஸ் கேர்ள்ஸை பார்த்த உடனே அஃபெக்ஷன் வந்துடும் கண்கள் மூலமாக. ஆனால் கேர்ள்ஸுக்கு அஃபெக்ஷன்ன்றது காது மூலமாக தான் வரும். யாராவது அந்த பாயை பற்றி கேர்ளுக்கு நல்ல விதமாக எடுத்து சொன்னா தான் அந்த பாய் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை அஃபெக்ஷனோ வரும். இதுக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேணும்.